அது மிகவும் பெரியதாக உள்ளது. இது என்ன? அப்படி கத்துவதற்கு என்ன? ஒரு விரலை உள்ளே வைக்க முயற்சிக்கவும். பிறகு பதியுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் அம்மணி? நீ இதை சாப்பிட விரும்புறியா? நான் உனக்கே நிறைய பணம் தருவேன். இல்ல, நான் அப்படி செய்ய போவதில்லை. பணமும் உதவலையா? ஹே அழகான பெண்ணே, நீ எனக்கு தன்காசு கொடுத்தா நான் சாப்பிடுறேன். சரி சரி, இதை செய்கிறோம். இதுவும் ருசியானது. பணமா? அதை எடுத்து போ. சரி, இது வினோதமானது, ஆனால் சரி. ஆமாம். நன்கு. என் பாரம் இப்போ. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. இதை பரிசோதிப்போம். அட ஆச்சரியம், அது மிகவும் ருசியானது. வா, இந்த ஜொலிக்கும் கொப்பரை பாருங்கள். எனது நாவை பாருங்கள், முழுவதும் மின்னுகின்ற கிளிட்டர். மைக், சரி, நான் என் பப்ளிக் அம்ச ருசி பார்க்கிறேன். இது மிகவும் சுவையானது. சில வீசிகாக்கள் விடுவதற்கான நேரம். என் உதடுகள், நான் உங்களை எல்லோரும் நேசிக்கிறேன். இது உங்கள் முறை. சரி, மூடப்பட்ட கண்ணாடி. ஆம், என்னிடம் வா. என் சுவர் கண்டு. ஏய், அது பெரிய புபுல் இல்லையா? மற்றும் எனக்கு பெரிய ஒன்று வேண்டும். நிறைய குட்லெட்ட மெல்ல செவ் செய்கிறாயா? எம் 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 எம். இப்போது ஓ, நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்? நாங்கள் அனைவரும் ஏம், அது என்ன? அது நல்லதாக தோன்றவில்லை. எனக்கு ஒரு கேக் இருக்கிறது. அழகானது இல்லை. ஒரு மணி. ஓ, சரி இல்ல. ஏய், அது ஒரு அரச குடும்ப கேக். மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றி மாண்டி. தொடங்குங்கள். அது இங்கே இல்லை. ஒரு ஸ்பூன் எடுத்து நடுவில் இருந்து தொடங்குகிறேன். நான் முயற்சிக்கிறேன். இது உண்மையில் ருசியானது. நான் கண்டிப்பாக அதை சாப்பிடாதீர்கள். ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் தவறாக இருந்தேன். இது உண்மையிலேயே அதிசயமானது. ஓ, என்ன துணிபூச்சி என் கூண்டில்? என்ன மயிறு? அத பாரு. அதன் உள்ளே நிறைய இருக்கின்றன. அவை எங்கிருந்து வந்தன? நான் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். உங்களை கொன்று விடுவேன் கயவர்களே. ஒரே நேரத்தில் நானும் கூட. வாங்க, முயற்சி செய்யுங்கள். ஏய், நீ எங்கு தொடங்குவது? எனக்கு தெரிஞ்சு, எனக்கு உதவி வேண்டும். வணக்கம் மேடம், நான் உங்களுக்கு எப்படி நான் உதவலாமா? நான் உன்னை பணம் கொடுக்கிறேன். நீ எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஏதேனும் ஒன்று, அதுக்கு சிறிது போன்ற. சரி, நமக்கென்னு ஏதாவது யோசிக்கணும். முடிஞ்சது. இது உங்க கேஸ். அருமை. நான் வானவில் மறந்து போனேன். ஐயோ, நன்றி. ஆம், இளவரசிகள் உலகில் சிறந்த பொருட்களை கொண்டிருக்கிறார்கள். நான் எனக்கு ஒரு துண்டை வெட்ட தயாராக இருக்கிறேன். இது ஒரு அழகான துண்டு மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது நம்ப முடியாதது. மற்றும் அலங்காரங்கள் அற்புதம். சுவையாக உள்ளது. ஆம், தொடருங்கள். நீங்க தானே கடைசி. உண்மையிலா தாஜிமா, இது சாப்பிட முடியாது.
சிறுமிகளே, யாருக்காவது வேண்டுமா? பிடிக்கவும். ஓ, அதிர்ச்சியானது. இன்னும் நான் எனது கேக் சாப்பிட போகிறேன். எவ்வளவு சுவையான உணவு! எனக்கு இன்னும் வேண்டும். ஆம், நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். நாங்கள் வெட்டி கொண்டிருக்கிறோம். என் கைகள் நன்றாகவே செயல்படுகின்றன. முதலில நான் பிடித்தேன். என்ன, அவர் அதை எப்படி சாப்பிடுகிறார்? என்னுடையது என்றேன். கணக்கிடு நண்பா. நாம் செய்ய வேண்டும். அவர் அங்கு உயிருடன் இருக்கிறாரா? இது என்ன என்ன? நிறைய மிட்டாய். ஓ ஓ ஆமாம், தங்க ஜெல்லி. என் இதயம். ஆனால் நான் விரும்பவில்லை. இது மிகவும் வெறுக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் செய்ய முடியலை. ருசியாக இருக்கிறது. புஸ்தகத்தை அதன் அட்டையால் மதிப்பீடு செய்யாதீர்கள். நான் எல்லாமே நக்கிவிட்டேன். என்ன, இது அருவருப்பாக இருக்கிறது. மைக். சரி, நான் என்னுடைய உணவுடன் தொடர்வேன். இத பாருங்கள். பிழிந்து கொள்கிறீர்களா? சுவையாக இருக்கிறது. ஒரு நிமிஷம், என் தோற்றத்தை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். அடுத்தது என்ன நடக்கும்? ருசியானது. ஓஹோ, நான் பல நிறங்களுடன் இருக்கிறேன். அருமை. என்ன? ஓ இல்லை, அது போய்விட்டது. என்னை தொடக்கூடாது. இது ஒரு தற்காலிக விளைவு. உன் வேலை மிக அருமை. மூடியை திறந்து அதை பிழிந்து எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. என்ன, ஒரு நிமிடம். பொன் சங்கிலி. வாவ், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். பூரிகை, மோதிரம், திஆரா. நான் அதை அணிவேன். என்னாச்சு? எனக்கு புரியவில்லை. ஆஹா, நீ அபாரமாக இருக்கின்றாய். நான் தான் ராணி. ஓ, அது ஒரு அங்கே. ஆனால் நான் ஏதோ கனவுகளில் வைத்திருந்தேன். நகைகளை திருடுவோம். ஓ, அது என்ன? என்ன? பார்த்ததற்கு நான் நன்றி. அதிர்ஷ்டசாலி. ஆமா, இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தெரியும். முரண்பாடு. மன்னிக்கவும், மன்னிக்கவும். இதுவும் என்னால். இது எப்படி சாப்பிட சப்போஸ்? நான் உடனே பாதிக்கிறேன். நான் இதை திறக்க முயல்கிறேன். ஆமா, உண்மையில சுவையாக இருக்கிறது. அதை நான் லிக் செய்கிறேன். இது அசிங்கமாக இருக்கிறது. நான் படம் எடுப்பேன். நாம் அதை இணையத்தில் இடப் போகிறோம். வீடியோ உண்மையில மிகச்சியானது. என் நாய் எங்கே? என்ன? அவன் இறந்துட்டான். ஏய் மைக், சாப்பிட ஆரம்பி. ரப்பர். என்ன? அற்புதமாக. ஓ, அது உடைந்து போச்சு. ஓ ஆம், இது இப்படி இருந்தால் கூட சிறந்ததே. சுவையாக இருக்கிறது. நான் அனைத்தையும் சாப்பிடுவேன். ஓ, இப்போது அதிர்ச்சி பகுதியை நோக்கி. ஒரு குளிர்ச்சியான கார். நான் இதனால் விளையாடலாம். ஓ பசங்கள். ஓ, எனது முறை. இனி நான் மேலிருந்து துவங்குவேன்.
கவனிங்க. நன்றி. நான் கேட்கிறேன். என் வாய் சாக்லேட்டை போடுங்கள். விங்கீஸ். நிச்சயமாக இதை போடலாம். அதை திறக்கிறாயா? நீ எங்கே இருக்கிறாய்? நம்ம பயன்படுத்துவோம். ஓ, இது அற்புதமானது. மேலும் நான் உங்களுக்கு உணவளிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்னொன்று வர தயாராக இருக்கிறது. ஓ, வாருங்கள். ஓ, மன்னிக்கவும், ஆனால் அது ரொம்பவே காயப்படுத்தியது. கேளுங்கள், எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நீங்கள் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. இது தனியார் விருந்தாட்டம். மேலும் உங்களுக்கு சென்றது. பரிசையாதலைகள் என்னிடம் வந்தார். இப்போதே அரிப்பு. அப்பா, மாலை வணக்கம். இது உங்கள் ஆடு. நன்றி. அரே, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஐயோ, என் அறைக்கு தேவையான எல்லாவற்றையும் உட்படுத்தி பேக்கேஜ் செய்ய வேண்டும். சிறிய அவி, எனக்கு சில மரத்தண்டுகள் வேண்டும். நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். காத்திரு. நீங்கள் ஒரு பெட்டி. நண்பா, நான் சரியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு நீளமானது ஒன்று உள்ளது. சூப்பர். அற்றில் இருக்கிறது. ஓ, நான் விழுந்து விட்டேன். ஆனால் மீண்டும் நான் சீரானவராக உள்ளேன். தொடங்குவோம். ஆமாம், சரியாக இருக்கிறது. அடுத்ததுக்கு போகலாம். நன்றி. அற்புதமாக இருக்கு. அடுத்ததுக்கு போகலாம். சிதைந்த படுக்கையை சரி செய்ய வேண்டும். நான் எனக்கெனவும் ஒரு அறையை இப்படி அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் சில பொன் பொருட்களுடன் இதோ வழங்கல். இது எனக்காக. நான் சொன்னேன், உங்களை பார்க்கலாம். கொல். அப்பா, 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 என் சரியான அறையை உருவாக்க தொடங்கலாம். நம்ப முடியாதது. இத பாருங்க. நிறுத்து. போகலாம். மிஸ், உங்கள் அறையை பார்த்துக் கொள்ளுங்கள். சிறப்பா இருக்கு. ஆம், இப்படிதான் சிறந்தது. நன்றி. சரி, நன்றி நண்பர்களே. பை பை. நான் இப்பொழுது மக்கள் அறையில எப்படி இருக்கிறேன்? இங்கு மிகவும் வெறிச்சோடி இருக்கிறது. நான் உள்ளே ஏதாவது சேர்க்க வேண்டியது மட்டும் உறுதி. நான் ஏதோ யோசித்துள்ளேன். என்னோட ரெயின்போ மாடிகளை தேவையா? பெரியது. இது கூட சரியாக இருக்கும். இப்போது என் படுக்கையின் கீழ் உள்ள சேரையை அலங்கரிக்க போகிறேன். முதலில் அழகாக இருக்க கர்டன்ஸ் வைத்து உண்ணுவோம். இப்போது சுவர்களை வண்ணம் சில்யுமிழ்கு காலம் வந்துவிட்டது. எனக்கு சிறந்த யோசனை உண்டு. ஆட்போர்டிலிருந்து சில வடிவங்களை வெட்டி கொள்வோம். நான் ஒரு பூ மாதிரியான வடிவம் உருவாக்குவேன். இதோ என் பெயிண்ட். என்னிடம் இருக்கு வெள்ளையும் மஞ்சளும் ஒரு தூரிகையும். என் சுவற்றை உருவாக்குவோம். இது அழகாக இருக்கும். முடியவில்லை. அருமையிலே அருமை. முடிவடையும் நேரம் முடிய போகிறது. என் இரவடி ஒளியில் என்ன உள்ளது என்பதை பார். வாவ், எனக்கு பல ஒன்றுகள் இருக்கிறது. எனக்கு தியா என்னிடத்திற்கு வந்தாள். எனக்கு மரக்கயிறுகளை உருவாக்கலாம். நான் என் அழகான இடத்தை அங்கே என் ஆரிகாமி மரத்தில் வைத்திருப்பேன். போய் வருகிறேன். நன்றி பார்த்ததற்கு. இன்னும் என்ன இருக்கிறது பாருங்கள். கொஞ்சம் நாற்றம் உள்ளவை. நண்பா, செய்வேன். என்ன நிமிடம். இன்னொரு யோசனை. எனக்கு எவ்வளவு காலுறைகள் இருக்கின்றன பாருங்கள். அதை ஒன்று திரட்டுகிறீர்களா? பாருங்க, எனக்கு இப்போது ஒரு கம்பளம் இருக்கு. சரி, இது சிறியதாக தான், ஆனால் அது வேலை செய்கிறது. காத்திரு, எனக்கு மேஜை துணி உள்ளது. நான் எனக்கு ஒரு ஊஞ்சல் செய்வேன். அதில் படுத்துக் கொள்வது குளிர்ச்சியாக இருக்கும்.
இதை இங்கே கட்டுகிறேனா? பறந்து வா. எவ்வளவு வசதியாக இப்போதே மோசமா இருக்கிறது. ஹலோ சோனியா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். வா, என்னுடைய புதிய அறையை சரி செய்யடி. அது நீயா? ஹலோ விருந்தினர்களே, உள்ளே வாருங்கள். எனது உதவிச்சாலைக்கு வரவேற்கிறேன். பை பை ஜூலி. அவள் இங்கே அனுமதி பெறவில்லை. ஓ ஓ, நீங்க ரொம்ப குளிர். காலை பஜையில வரைக்கும் இங்கே விடியுங்கள். ஆமா அரசுகளே, எனக்கு இந்த பெண்கள் தேவையில்லை. நான் என்னை மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்கிறேன். நான் ஏதோ ஒன்றை செய்ய போகிறேன். போடை எடுத்துக்கொள்கிறேன். ஓ, கோகோ கோலா பாட்டிலை எடுத்துக்கொள். எவ்வளவு இருக்கின்றன? எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறேன். அப்படியா? நம்ம நல்லதொரு விஷயம் உருவாக்க ஆரம்பிக்கலாமா? இந்த குப்பை ஒரு சிறந்த மேசையை உருவாக்குகிறது. என் பேக்கில் என்ன இருக்கிறது? டெடி கரடியா? அவன் பழையவன், ஆனால் உலகின் அழகான கரடி அவன்தான். மேலும் எனக்கு சில மிட்டாய்களும் இருக்கின்றன. பிரிட்டனிக்கு அது இல்லை. என்ன? அவ சந்தோஷமா இருக்க முடியாது. பெண்களே, அனைத்தும் மிகவும் அழகாக இருக்கிறது. நீ இங்கே வாழும் ஒரே ஒருவர் அல்ல. நான் பாதுகாப்பை அழைக்கிறேன். ஒரு காதில் வாசிக்கிறது, மற்றொன்று காற்றில். ஓ, காவலர் வணக்கம். இங்கே உள்ளன. மோசமான சத்தம் இங்கே. அண்டை வீட்டாராகினால் புகார் வருகிறது. செய்ய முடியாது. பெண்களே, அதை நான் கவனிக்க மாட்டேன். பாடி. ஓ ஆ, வணக்கம். நீங்க காதுல போடுவதற்கான பொருட்களை வாங்கலாம். மன்னிக்கவும். மன்னிக்கவும். அதுதான் நியாயமில்லை. என் கூட யாரும் உதவ மாட்டார்கள். இது தெளிவாக உள்ளது. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கென ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவேன். ஒரு பாலூன பீப்பாய்த்து என்னை ஒரு டிஸ்கோ உருளையாக மாற்றிக்கொள்வேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அந்த ஜொலிக்கும் பொருட்களை பாருங்கள். வா, சேர்ந்து எனது படகோப்பு சுண்டி ஒட்டி விடுவோம். நான் அதை செய்ய விரும்பவில்லை. நான் சொல்றேன். எம்யா, இந்த ஸ்பெயின் பார்ட்டி போகலாம். ஓ பெண்களே, வணக்கம். என்ன என்ன? அவனுக்கு அது பிடிக்கும். என்ன? ஓ, இது ஒரு சின்ன எலியே. சின்னது ரொம்ப அழகாக இருக்கிறது. நான் இதை ஏன் கையில எடுத்துக்கொள்கிறேன். நாம இருவரும் சேர்ந்து வாழப்போகிறோம். இது இனி எனது செல்லியாக இருக்கும். உனக்கு மிக்கி என்று பெயர் வைப்பேன். அப்போ உனக்காக கார்ட்போர்டு வீடு செய்யறேன். ரெடி. இப்பொழுது உங்கள் வீட்டை மேலும் வசதியாக செய்ய அலங்கரிக்க வேண்டும். பார்த்திகளை கண்ணாடி கதவிற்கு பிணைப்பதில் தீங்கு ஏதுமில்லை. அது அருமை. ஓ, அவளுக்கு ஒரு சுன்னி கையிலாச்சு. எனக்கு யாரும் இல்ல. எனக்கும் ஒரு செல்லம் வாங்கணும். அப்பா விட கேக்குறேன். நாம இருக்கோம். ஆ, ஹலோ. அழகு. தொடுக்காதே. இது என்னை சேர்ந்தது. என்ன? சரி சரி, என்ன ஒரு அழகான ராஜகுமாரி. இங்கே வாருங்கள் செல்லமே. உங்களின் புதிய இல்லத்தை காட்டுகிறேன். உனது முடி சீர செய்ய அனுமதி கொடு செல்லமே. நீ உலகத்திலேயே அழகான நாய். நிச்சயமாக உனக்கு சில முன்னாள் அணிகலன்கள். தங்க தொலைபேசி. வாவ், ஹே குதுங்க நாயகியை காதலிக்கிறானா? அப்படியானால் அத்விதமாக அற்புதமா இருக்கு. ஹே, என்ன செய்கிறீர்கள்? நாயகி நாயகி. வணக்கம். இல்லை, மிக்கி மவுஸ். என்ன ஒரு அழகான ஜோடி. பெண்கள், நீங்களும் நண்பர்களாக இருக்க வேண்டும். நாம் நமது சமையல் சவாலை தொடங்கலாம். டிபனி, நீ என்ன செய்ய விரும்புகிறாய் என்று கண்டுபிடித்து விட்டாயா? வரைபடம் எங்கே? ஏஐஆப் எனக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டது. நான் அதை யானை, சுறா மற்றும் மரக்கட்டை வடிவத்தில் விரும்புகிறேன். அவை இப்போது மிகவும் பிரபலமாக உள்ளன. எவ்வளவு குளிர்ச்சியான யோசனை டிபனி. நான் இப்போதே ஒரு மரக்கட்டை செய்ய தொடங்குகிறேன். அதன் பெயர் உண்மையில் டின் 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 சர்க்கரை. சரி, நாம் கேக்குகளை ஒன்றிணைக்கிறோம்.
கேக்குகள் சாக்லேட் ஆக இருக்கும் மற்றும் கிரீம் வனிலா ஆக இருக்கும். ஒவ்வொரு அடுக்கும் கிரீமால் பூசப்பட வேண்டும். அப்புறம் நாங்கள் ஒரு உருண்டை லாக் கேக் செய்கிறோம். இப்போது எனக்கு மாஸ்டிக் தேவைப்படும், மேலும் எனக்கு ஒரு தூரிகை தேவைப்படும். அது என்ன? அப்படிப்பட்ட கதை நான் நினைவில் இல்லை. டிபனி, செல்லமே, மீண்டும் காட்டு தயவு செய்து. இதோ பாட்டி, ஒரு உணவு செய். லிலிலா வடிவத்தில். அம்மா, சரி, ஒரு யானை. ஆனால் அது ஏன் பச்சையாக இருக்கிறது? சரி, நான் அதை செய்வேன். அதுக்காக எனக்கு ஒரு காக்டஸ் இருக்கு. இந்த தொப்பி யானை வடிவில் வச்சு சில அழகான காலணிகளை சேர்ப்போம். தயார். ஆனால் இது முள் போன்றது. ஆலிஸ், நீ ஏற்கனவே கேக் செய்தாயா? ஆம், இதே மாதிரி இல்லையா? இது படம் போலவே இருக்கிறது. இப்போது நான் சில கால்கள் மற்றும் கைகள் சேர்க்கிறேன். டங் 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 சஹு. சூப்பர், அவனுடைய பிடித்தவே. ஓ, பாட்டி அதிர்ச்சியில் இருக்கிறார். ஓ இல்லை, இது முள் போல் இருக்கிறது. சமையல்காரர், உங்களுக்கேயா? நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் யோசித்து விட்டேன். எனக்கு ஒரு சுறா செய்ய வேண்டும். மாவு கொண்டு தொடங்குவோம். மாவு செய்து பிறகு கேக் செய்வோம். ஓ, அவர் அதை எப்படி செய்வார் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு நிமிடம், நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வோலா, இது டிபனியின் வரைபடத்தோட ரொம்ப ஒத்ததா இருக்கு. சரி, முயற்சி செய்து பாருங்க. வாவ், நீங்கள் உண்மையிலேயே என் வரைபடங்களை அடிப்படையாக கொண்டு கேக்குகள் செய்தீர்களா? அதுதான் நான் விரும்பினேன். நான் விரைவில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஆனால் பாட்டியின் உணவில் ஏதோ தவறு உள்ளது. நான் இதை சாப்பிடலாமா? ஐயோ, என் விரல். நான் என்னை குத்தி கொண்டேன். ஓஹோ, மன்னிக்கவும் டிபனி, நான் பணியை தவறாக புரிந்து கொண்டேன். சரி, நான் அலிஸின் கேக்கை முயற்சிக்க விரும்புகிறேன். அவள் மிகவும் முயற்சி செய்தாள், அது தெரிகிறது. மேலும் இது மிகவும் சுவையாகவும் சாக்லேட் நிறைந்ததாகவும் உள்ளது. இங்கே இதை முயற்சிப்போம். எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்போது நான் கேக்கை சுவைக்க வேண்டும். வாவ், எனக்கு கேக்குகள் மிகவும் பிடிக்கும். அருமை, என்ன ஒரு மகிழ்ச்சி. ஆனால் யார் வெல்லப் போகிறார்கள்? அலிஸ் அல்லது செஃப்? செஃப், வெற்றி உங்களுக்கே. ஆமாம், நான் உன்னை வெல்ல முடியும் என்று தெரிந்தது. நான் இவ்வளவு எளிதாக கைவிட மாட்டேன். ஓ, அமைதியாக இருங்கள் பாட்டி. எனக்கு சுவையான ஏதாவது வேண்டும். செஃப், நீ என்ன செய்கிறாய்? NS கேக் பண்ணி பண்ணியா ஐரஸ் வார்த்தை எல்லாம் வெறிஞ்சிட்டீங்க. நீங்க ஸ்ட்ரைக் சர்ச் வேரிஷ்னா அயன்ல the coolest skittles workers பண்ணி விட்டீங்க. ஓ the bind ஃபேடரோட விதத்தை பாருங்க. சரி, இல்ல. நீ காண்டிகளை பயன்படுத்தி ஏதாவது செய்யலாமா? அவை நிறைய இருக்க வேண்டும். சரி, ஏதாவது கண்டுபிடிப்போம். எனக்கு இந்த அச்சு தேவை. கேக்கில் இருந்து ஒரு வட்ட வடிவத்தை வெட்டி எடுத்து அதை கிரீமால் மூடுவோம். அப்படியே அற்புதம். இப்பொழுது இன்னொரு நிறம் மற்றும் கிரீமை மீண்டும் வைக்கிறோம். ஓ, சரியானது. கேக்கில் இன்னொரு நிறத்தை ஊற்றி மேலும் கிரீமை சேர்க்கிறேன். இது பல நிறங்களில் இருக்கும். இத பாருங்கள். சரி, அது கடைசி ஒண்ணு. நாங்கள் நிறைய காந்திகளை உள்ள சேர்க்க போகிறோம். இந்த பேக்கேஜ பாருங்க. இந்த துளையில நேராக. ஓ, ஆம், அதை பாருங்க. டிபனிக்கு வேண்டியது இதுதான். எப்போது கேக்கை மேல் வைக்கிறேன் மற்றும் குலேசை மறக்காதீர்கள். எல்லாவற்றையும் சமமாக செய்ய வேண்டும். அவசரப்பட வேண்டாம். சரி, மையத்தில் எஸ் சேர்க்க போகிறேன். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என எனக்கும் தெரியும். எனக்கு சாக்லேட் தேவை. அதை விட அதிகமாக அதை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறோம். அடுத்ததாக அதை ஹேர் ட்ரையர் மூலம் சூடாக்குகிறோம். சூடான காற்று அதை ஒரு நொடியில் திரவமாக உருகச் செய்யும். அருமை, அற்புதம், இது வேலை செய்கிறது. இப்போது நாம் தொடரலாம். இது உறைய வேண்டும். நான் ஸ்ப்ரே பயன்படுத்துவேன். ஓ, என்ன ஒரு சக்தி வாய்ந்த ஹேர் ட்ரையர். அதை எப்படி அணைக்கலாம்? ஓ, அது நின்று விட்டது. ஓ, என் விக் எங்கே? அது எங்கே போயிற்று? அது என்ன அர்த்தம்?
நான் இப்போதே அதை அணிந்திருக்கிறேன். ஐயோ ஓ என் கண்ணாடிகளும் உன்னிடம் இருக்கிறதா? அவற்றை திருப்பி கொடு. அவற்றின்றி நான் எதையும் பார்க்க முடியாது. என் முடிய திருப்பி கொடு. நீ ஒரு கொடூரன். அது நகைச்சுவையாக இருந்தது. சமையல்காரர், அது உங்களுக்கு நன்றாக இருந்தது. எனக்கு சில மால்டீசர்கள் வேண்டும். அதை சாக்லேட் அச்சில் வைக்கிறோம். அதை விட அதிகமாக, நிச்சயமாக. நான் அதை முழுமையாக நிரப்ப வேண்டும். இப்போது இரண்டாவது சாக்லேட் வாதியால் மூடி லேபிளை சேர்க்கவும். இது பெரிய மால்டீசர் போல தெரிகிறது. சரி, நான் என்னை சுத்தம் செய்து கொள்கிறேன். நீ எல்லாவற்றையும் முடித்து விட்டாயா? சரி, எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். அதை 2 பாதிகளாக வெட்டுவோம். அருமை. இப்போது நெஞ்சை எடுத்து வெளியே எடுக்கிறோம். நான் அதை என் பிரைஸ் கரண்டால் செய்தேன். சரியா இருக்கு. இப்போ இந்த பந்துகளை இந்த தர்பூசணிக்குள்ள வைக்கணும். அதை நிரப்ப விடுங்கள். இப்போது சில திராட்சை மற்றும் கருப்பு நெல்லிக்காய் சேர்த்து மற்றொரு பாதியை மேலே வையுங்கள். டிப்பனி, இதை முயற்சி செய். வாவ், நீ செய்துட்ட. மால்டீசஸ், தர்பூசணி மற்றும் ஸ்கிட்டில்ஸ். ஸ்கிட்டில்ஸோட தொடங்கலாம். சரி, ஒரு துண்டு வெட்டுகிறேன். வாவ், எவ்வளவு மிட்டாய்கள்! அற்புதம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. கேக் கூட நல்லது. அற்புதம். இப்போது நான் மால்டீசர்ஸ் பந்தை முயற்சிக்க விரும்புகிறேன். அதை வெட்டுவேன். வாவ், உள்ள எவ்வளவு மால்டீசர் பந்துகள். சாக்லேட் ரொம்ப சுவையா இருக்கு. ஆனால் இப்போது மால்டீசர்ஸ் பந்துகள் தான் எனக்கு அதிகம் ஆர்வமாக இருக்குது. அவை மிகவும் முறுக்கு, மிகவும் சுவையாக உள்ளது. அப்படி என்றால் இப்போது தர்பூசணியை முயற்சிக்க வேண்டும். அதையும் வெட்ட வேண்டும். வாவ், அதை பாருங்கள், அது காலியாக உள்ளது. ஓ காத்திருங்கள், மற்ற பாதி காலியாக இல்லை. இங்கே தர்பூசணி, பழச்சாறு மற்றும் பல்வேறு கனி வகைகள் உள்ளன. எனக்கு இது பிடிக்கும். மோசமில்லை. ஆனால் வெற்றியாளர் சமையல்காரர். வாவ், இது எனது 2வது வெற்றி. டிபனி, நன்றி. பாட்டி, நீ இதை பார்த்தாயா? நான் சிறந்தவன். ஏ! இப்போது எனக்கு சூஷி செய்து கொடு. எனக்கு மிகவும் பசிக்கிறது. எனக்கு யோசனை தெளிவாக உள்ளது. அதை செய்ய தயாராக இருக்கிறேன். சொறையை எடுத்து சதிலோ அரிசியா பரப்புகிறோம். அடுத்தது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்க. அருமை. It's part of the pizza. Cheese, வெள்ளரிக்காய், வெச்சு, உருட்டுங்கள். பாயில நான் சிம்பிளா மீனை மேலே வச்சு மீண்டும் உருட்டுங்கள். வெட்டி செர்ரி பழங்களை கொஞ்சம் வாசப்பி மறக்காதீர்கள். இது தாழே ஹையர் பேஸ் நீ பண்ண விரும்பல. நான் இது கிருமி பண்ண போறேன். இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு காய்கறி தோல் உரிப்பான் கொண்டு இந்த வெள்ளரிக்காயை பட்டைகளை செய்ய போறேன். சிப்பி பாயில் ஊற்றுங்க. அதை பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. இப்ப நாம் பிளண்டரை எடுத்து அதுல 3 பெல் மிளகாய் போடலாம். மூடி இன்னைதான் நசுங்கம் வரை இயக்கவும். இது வேலை செய்தது. இப்ப ஒரு கரண்டியை எடுத்து அத வெள்ளரிக்காயில் பரப்பவும். கிரீம் சீஸ் நிரப்பமா இருக்கு. இப்போது அதை உருச்சிடுங்க. இதோ எங்கோ அழகான அற்புதமான வெள்ளரிக்காய் உருச்சுகள். கொஞ்சம் நிரப்பல் சேர்ப்போ. அச்சு பாட்டி வெஜிடபிள் ரோல்ல வச்சு யாருன்னா விரும்புறது இல்லைன்னு அவன் புரிஞ்சுக்கல. இனிப்பானவ வேற விஷயம். நான் கம்மை எடுத்து பரப்பவேன். உருளும் குச்சியால் யாழ்ப்பு. இப்போ எனக்கு ஒரு ஆடுக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் கிரீமை எடுத்து பிழிய போறேன். பிறகு M&M's கம்மி பியர்ஸ் அடர் நர்ட் ஸ்தவம். இப்போது இதை உருட்டுகிறோம். அருமை. இந்த அழகான கம்கள் உருட்டுகளை பாருங்கள்.
இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. சாப்பிடுங்கள். வாவ், நான் எல்லாவற்றையும் முயற்சிக்க விரும்புகிறேன். பாரம்பரியமான பிளடெல்பியாவுடன் தொடங்குவோம். காத்திருங்கள், நான் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? சரி, நான் என் விரல்களை பயன்படுத்துவேன். ருசியாக இருக்கிறது. இங்கே என்ன? இது காய்கறி ரோலா. ஓ, இது நல்லா தெரியல. அது அருவருப்பாக இருக்கு. எனக்கு அது பிடிக்கல. மற்றவற்றை முயற்சிப்போம். வாவ், இவை இனிப்பு ரோல்களா? அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இதை விட சிறந்ததை நான் எப்பொழுதும் சாப்பிட்டதில்லை. மிகவும் நல்லது. ருசியா இருக்கிறது. ஓ டிபனி, உன்னிடம் என்ன நடந்தது? யார் வென்றார்? ஹலோ. ஓ ஓ நீ இன்னும் கண்டுபிடிக்கவில்லையா? அலிஸ், வெற்றி உன்னுடையது. ஹூரே, நன்றி சகோதரி. இது எனது முதல் வெற்றி. நண்பர்களே, கம்மி மற்றும் சாக்லேட் சவாலுக்கு வரவேற்கிறேன். இந்த எல்லா பட்டைகளும் எனக்கா? ஓ, இங்கே சிறிய ஸ்லாட் மெஷினுக்கான நாணயம் இருக்கிறது. பாருங்கள், நீங்க அதை இயந்திரத்துல செலுத்தி அதனை சுழற்ற வேண்டும். பார்த்து பாப்போம். அது என்ன? இங்கே ஒரு துப்பாக்கியின் சாக்லேட் பட்டி. அருமை. இது என்ன மிகவும் பிடிக்கும். நான் அதை விரைவில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, இந்த நீளமாக வரிசையாக முடியக்கூடிய கிராமலை நான் மிகவும் விரும்புகிறேன். இதை பிரத்யேகமாக சாப்பிடுவோம். ருசிகரம். கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறாயா? சரி சரி, எனக்கும் மோட்டார் இயந்திரத்துக்காக ஒரு நாணயம் உள்ளது. ஆனால் எனது இயந்திரம் சாக்லேட்டுக்கானதில்ல, ஜெல்லிக்கானதுதான். நாணயம் போட்டு இங்கே என் நினைவில் ஒரு பிங்க் ஜெல்லி நிழல். வாழ்த்துக்கள், அது வேலை செய்தது. ஓ, மிகவும் சின்னதாக இருக்கிறது. நான் அதை மென்று ஒரு புட்புண்ணை உமிழ்ந்து பார்க்க வேண்டும். ஓ, இது மிகவும் பெரியதாக ஆகிவிட்டது. மேலும் வெடித்து விட்டது. மேகி, உனக்கு சில பசை வேண்டும் தானே? என்ன? இல்லை, நன்றி. எனக்கு வேற ஒரு சாக்லேட் பார் வேண்டும். ஆனா எனக்கு இனி நாணயம் இல்லை. நாணயம் இல்லாம நான் பார் எடுக்க முடியாது. ஓ, எதுவும் வேலை செய்யலை. என்ன? பபல்கம் மெஷின் கூட வேலை செய்யவில்லையா? அவள் பபல்கத்தை நேரடியாக மேசையில் துப்பினாள். நான்கு ஒரு நாணயத்தை எப்படி உருவாக்குவது என்று எனக்கு தெரியும். இந்த சீயக்காயை பாக்கு மட்டும் ஒரு நாணயத்தில் ஆக்கி உரையை செய்ய வேண்டும். இது கடினமாக வேண்டும். இன்னும் கொஞ்சம். இப்படி. அருமை. நாணயம் திடமாகிவிட்டது. இப்போது அதை காயின் ஸ்லாட் மெஷினில் வைத்து சுற்றிச் செல்கின்றேன். அருமை. என் முறை வேலை செய்தது. எனக்கும் கூட சுளுக்கு வேண்டும். நானும் இயந்திரத்தை மீண்டும் குலுக்கி பார்த்து விடுகிறேன். மேல் தகடு திறந்து விட்டது. நில்லுங்கள். மேல் தகடு திறந்து விட்டது. அதனால் அதிலிருந்து எல்லா பப்ளிகம்களும் ஊற்ற முடியும். அவை எவ்வளவு நிறைந்திருக்கும் மற்றும் அவை நிறமுள்ளன. இப்போது அவை அனைத்தும் எனது. மேலும் ஒரே சமயத்தில் பல பப்ளிகம்களையும் தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு ஒரு மாபொன்றை உட்பட கருத்து வந்தது. ஆனால் என்ன? இல்ல லிலியானா, அதை என்ன கூட பகிர்ந்து கொள்ள முடியாதா? நானும் கதவையை திறக்க முயற்பேன். வாருங்கள். ஏன் இது வேலை செய்யல? நான் ஒரு நேரத்துல நிறைய செவ்வந்தி நீர்க்குமிழி போன்று ஊத விரும்புகிறேன். ஆஹா, இது போன்ற வேகமாக வெடித்து விட்டது. நீங்கள் ஜில்லுக் முனைகளால் சூழ்ந்து விட்டீர்கள். உங்கள் மூக்கில் இருந்து கொஞ்சம் எடுக்கிறேன். அருமை. இப்போது எனக்கு ஒட்டிய பொருள் கிடைத்து விட்டது. நான் மூடியை திறக்கலாம். ஆமாம், புதையல் பெட்டி திறந்து விட்டது. இப்போ நான் எல்லாவற்றையும் ஒரே சமயத்துல சாப்பிடலாம். ஒன்னாவும் சாப்பிடலாம். நான் நாணயம் தேவையில்லை. ஆஹா, இன்னும் பெரிய புள்ளியை வீச விரும்புகிறேன். ஓ, எவ்வளவு ருசிகரமாக. ஓ இல்ல, எந்த பெரிய பூவும் என்னை நோக்கி வரலையே. சரி, எனக்கு எண்ணெயும் பாதுகாப்பு தலையும் தேவை. மூலிகை சட்டைகள் கொண்ட ஒரு கத்தியை தயாரிக்கணும். வாங்க கம்மு, நீ என்ன பண்ண? ஓ மன்னிக்கவும், அது அப்படி இருக்கும் என நான் எதிர்பார்க்கல. இதுவும் ருசிகரம் தான். இந்த சாக்லேட் ஸ்னீக்கர்ஸ் பாருங்கள். லிலியானாவை பத்தி என்ன? நானும் ஸ்னீக்கர்கள் வைத்திருக்கிறேன், ஆனால் அவை சீவிங்கம் கொண்டு செய்யப்பட்டவை. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது, ஆனால் இந்த லேசுகள் உண்மையானவை. குல், நீங்க ஒரு துண்டை உடைத்து மென்று சுவைக்கலாம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, பிலாளங்கள் அற்புதமாக இருக்கின்றன. மன்னிக்கவும், எஞ்சியவை உன்மேல் விழுந்து விட்டது. மேகி, வாருங்கள், அதை நிறுத்துங்கள். என் சாக்லேட் என்னை காத்திருக்கிறது. உள் நோக்கி தொடங்கலாம். இது வெள்ளை சாக்லேட். இதன் சுவை அற்புதமாக உள்ளது.
ஓ, சாக்லேட் மிகவும் ருசியாக உள்ளது. மகி அதை எனக்கு பகிர்ந்து கொடுக்கமோ? அதில் சுவையான உள்ளது. ஆனால் என் விரல்கள் அவச்சின்னம். நான் அவற்றை லிலியானாவின் இளஞ்சிவப்பு அவுற்றில் துடைப்பேன். மாகி, நிறுத்து. இளஞ்சிவப்பு ஸ்னீக்கர்கள் என்னை காத்திருக்கின்றன. நான் நுனியில் இருந்து தொடங்குவேன். அது மிகவும் சுவைக்குது. நான் வாழ்த்து பக்கங்களையும் கடிச்சு சுவைக்கணும். இப்ப பபுல ஊதி வளர்க்க முடியும். கவனமாக இரு. ஏற்கனவே இந்த குமிழ்கள் எவ்வளவு தொந்தரவு தருகின்றன. நான் என் சாக்லேட்டை அனுபவிக்க தொடர்கிறேன். மேலும் இவை ஓரியோ பிஸ்கட்ஸ் எனது பிடித்தவை. நான் இன்னும் முயற்சிக்கின்றேன். செருப்பு கயிறுகளை தொடரலாம். இப்படியே என் வசம் ஒரு பபிள் கம் பந்து மற்றும் ஒரு செருப்பு கயிறு மட்டும்தான் உள்ளது. அவள் சாக்லேட் என்னை மிகவும் ஈர்க்கிறது. அதை நான் எடுக்க வேண்டும். அதை எப்படி செய்வது என்று எனக்கு தெரியும். என் செருப்பு கயிறினால் ஒரு மீன் பிடிக்கும் கம்பி செய்ய வேண்டும். என்ன நன்றான யோசனை. நல்ல ஊசலாட்டத்தை எடுத்துக்கொண்டு உன்னுடன் இழுப்பேன். ஓ, அவள் கண்டுபிடிக்கிறார். இல்லை, இது என் மீது பறக்கிறது போல் தெரிகிறது. இல்லை, இது எனது. வா லில்லியானா, நிறுத்து. இல்லை, நேர்மையாக நடக்க மாட்டீங்களா? என்னால தான் இப்படி எல்லாம் நடக்கும். ஆஹா, ரொம்ப சுவையா இருக்கு. ஓ, நான் சரியே இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளேன். அதுவும் நல்லதுதான். குறைந்தபட்சம் நான் அதை ரசிப்பேன். எவ்வளவு சுவைமிக்கது. மாக்கி என்னை அவளது இனிப்புகளால் நோசி அடிக்கிறாள். என் முகத்தில் உள்ள சாக்லேட்டை நான் உண்ணப் போகிறேன். ருசியானது. ஆகரா, அது பெரிய பாட்டிலில் திரவ சவுக்கு உள்ளது. எவ்வளவு பெரியது. வாவ், மேகி 3 பாட்டில் திரவ சாக்லேட் வச்சிருக்கிறாரு. குளிர். என்னிடம் திரவ பால் சாக்லேட் இருக்கிறது. நான் குவளையை திறந்து சுவைக்கிறேன். ஆஹா, எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அவள் இங்கே என்ன செய்வாள்? உஃப், லிலியானா, நிறுத்து. என்னுடன் பகிர்வது உனக்கு பயமாக உள்ளதா? என் குவளையை திறந்து அதன் அனைத்து பபுள் கம்மையும் பிழிந்து விடுவேன். இது பயங்கரமாக இருக்கிறது மற்றும் இளஞ்சிவப்பு. வாவ், இதிலிருந்து பெரிய பழங்கள் வருகிறது. ஆட்டி, அத பாருங்க. ஓப்ஸ், நீங்க ஒரு கண்ணாடியில சாக்லேட்டை பூர்த்தி பண்ணா எப்படி இருக்கும்? இப்படிதான் அதை குடிக்கிறது ரொம்ப வசதியா இருக்கும். ஓ, மிகவும் ஸ்வீதமானது. நான் ஒரு யோசனை செய்தேன். எனக்கு திரிபாதிரியங்கள் இருந்தால் என்ன ஆகும்? நான் முழு நீரூற்று பெற்று விடுவேன். நாங்க சாக்லேட்டை அன்பு போர் பண்ணிடு. அது கண்ணாடி கண்ணாடி வரை நல்லா உங்களை என்லியும் லாம்டம். அதுலயும் கிரிக்கிற போது பாருங்க. இப்போ என்னால் அதை குடிக்கலாம். மிகவும் ருசிகரமானது. ஓ, அவளை பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. எனக்கும் திரவ பால் சாக்லேட் வேண்டும். நான் அவளை போலவே செய்கிறேன். கண்ணாடிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஒன்று மேல் வைத்து விடுகிறேன். அத நான் பயிறேன். இப்ப 4 கலக்குகளுக்குள்ள இட்டு விட்டேன். என்ன கிடைக்கும்னு ஆச்சரியமாக இருக்கிறேன். அன்பே, வா, வெளியே வா. வா, நான் காத்திருக்கிறேன். மிகி ஏற்கனவே பெரும்பாலான சாக்லேட்டை குடித்து விட்டார். நானோ இன்னும் பபுல்கத்தை ஊற்ற முயற்சிக்கிறேன். ஆஹா, மிகி ஏற்கனவே முடித்து விட்டார். உண்மையா? லிலியானா, நீ என்னுடைய திரவ ஜெல்லியை இழந்து விட்டாயா என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, அது கண்ணாடிகளுக்கு பதிலாக மேசையராக பாய்ந்து விட்டது. என் யோசனை செயல்படவில்லை. மிக சிறந்த பப்ளகம் வந்து எங்களின் மியூசிக் பரிசியர் வழிமுறைகள் மற்றபடியும். ஆனால் அது சாக்லேட். நீ சரியாக சொல்கிறாய். நான் அதை மேஜை முதல் எடுக்க முடியவில்லை. அது ஒட்டப்பட்டுள்ளது. ஏற்றுக்கொள்ள உண்டு. நான் இன்னும் 2 கைகள் முயற்சிக்கிறேன். இது ஒட்ட முடியாது. வாருங்கள். சரி தோழி, நான் என் சுவை திரைச்சீலை இப்போது சாப்பிட போகிறேன். என்ன நடக்குது? இதை இந்த மேசையில இருந்து எடுத்துட முடியல. ஆனால் என் கருவிகள் முடியும். இல்ல, என் பந்து. என்ன செய்தாய் மேக்கி? ஓ, அவை பறக்கின்றன. பாரு. ஓ ஓ ஓ எவ்வளவு சிறியது. நான் மிகவும் கவலைப்படுகிறேன். மாலி, எனது கையில் உள்ளத பாரு. ஓ மை காட். அப்பா, என்ன அந்த நிலையில என்னது? எனக்கே பெருபேறுகிறது. உண்மையிலேயே இவ்வளவு சின்னதா?
என்ன கிண்டல் அடிக்காத. ஓஹோ, இத பட்டு பார்க்கலாம். என் வாய் பற்றி பிடித்திருக்கிறது. மிகவும் சுவையாக உள்ளது. ஹாஹா, அதை பாருங்கள், இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஹாஹா, நீ கிறுக்கியவனா? என்ன குழந்தை? ஐயோ, நீ என்ன கடிச்சிட்ட. நிறுத்து, உன்னால சரியில்லை போல இருக்குது. ஓ, என்னுடைய சிறிய விரல். ஏனெனில் என்னையும் உடைக்கும் ஒரு காம்பேண்டி கிடைச்சிட்டு பிரிக்க முடியாது. ஓ, என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். நான் இதை நசுக்க போகிறேன். அதுதான். ஆமா, இப்போது நான் விரைவாக செய்யலாம். இது மண்டலமாக்கப்பட்டுள்ளது. அதிசயம். இது முழுவதும் எனக்கு. நான் இதை காதலிக்கிறேன். அற்புதம். ஏ, உன் சுயத்தை அடைக. ஓ ஆம், இதுல என்ன செய்யணும்? சுத்தி இல்ல, நான் முழு சுத்தி எடுத்துக்கொள்கிறேன். அதுல நீங்க எவ்வளவு முயற்சி செலுத்தணும் அப்படிங்கறதன் முடிவு உங்களுடையது. இது ரொம்ப பாச்சனா இருக்குது. போ. ஆமா, கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மற்றும் கொஞ்சம் முடிந்தது. ஓஹோ, நல்ல பெண் பறக்கிறாள். ருசியானது. ஓஹாங்கள் பின்தொடர்கிறேன். ருசி ருசி. ஓ, என்ன அழகான சுறா. அழகாக இருக்கிறது. வாவ். ஹாய் சுறா. இங்க வாவ். வாவ். என்னுடைய பெரிய ஜார். கூல் ஒன்று. கூல். ஆனால் பெண்ணீர்கள். நான் தொடங்க போகிறேன். சரியா? நான் முயல்கிறேன். ருசிகரமாக இருக்கிறது. ஆனால் போதாது. இது உன் முறை, குலோயி. ஓ ஆமாம், இதை எப்படி கடிப்பது? வா. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இதை கடிக்க முடியவில்லை. ஹரி, உங்களிடம் ஏதேனும் பரிந்துரைகள் உள்ளதா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? சரி, இழுத்துங்கள். பத்தமாகிவிட்டது. ஓஹோ, மன்னிக்கவும். நான் குறைஞ்சது இந்த பாதியாவது பெற்றேன். அதனால இதுலயா தான் துவங்கி இருக்கிறேன். சுவையானது. மிகவும் நன்று. இழுக்கு. எனக்கு எல்லாம் சரி என்று நினைக்கிறேன். ஓ ஜெல்லி. ஹேய், தயவு செய்து எனக்கு ஒரு கடி எடுக்க அனுமதிக்கவும். இல்ல, இது எல்லாம் எனதுதான். உதவியதற்கு நன்றி. ஆஹா, பேராசை. சரி, உன் பாட்டு. சரி, நான் பார்ப்பேன். இது மிகவும் கவர்ந்திருக்கிறது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் என தெரியும். நான் கராத்தே பாடம் எடுத்தேன். அதனால இப்போது 2 கத்திகள் மூலம் நான் எல்லாவற்றையும் சிறு துண்டுகளாக வெட்டப்போவதாக இருக்கிறேன். வாவ், இது மிகவும் கவர்ச்சியானது. கியா. சரி, கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. அதை போலவே என் மார்மலேட் சூஷியாக மாறிவிட்டது. இப்ப நாம் அவற்றை பின் மாற்றவிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அப்படித்தான். இனி நேராக என் வாயில். உதவுங்கள். அருமையாகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஓ பிராவோ, எனக்கு ரொம்ப திருப்தியானதாக இருந்தது. நன்றி. எவ்வளவோ சிறிய பங்கு. இது எவ்வளவோ சூடா உள்ள. என்னிடம் சராசரி அளவை இருக்கிறது. ஆனால் இது 2 மடங்கு காரமானது. ஓஹோ, என்ன ஒரு கனவு கனி. நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை நான் சாப்பிட விரும்பவில்லை. இவ்வளவு சிறிய பொதி. நீயே தொடங்கி வா. ஓ நானா?
சரி, இது மிக சிறிய பேக்கேஜ் என்று எனக்கு மகிழ்ச்சி. நான் ஊட்டமான நூடுல்ஸ்களை சாப்பிட விரும்பவில்லை. அவை சரி என்று நினைக்கிறேன். ஓ இல்ல, என் வாயிலிருந்து புகை வருகிறது. அது நெருக்கடியானது. உன் பாட்டு. உண்மையிலேயா? ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்குது. உங்களை இப்போ எடுத்துக்கிறதுக்கு நான் இங்கே இருப்பேன். சரி, நன்றி. அதை செய்யலாம். ஓ இல்ல, ஏற்கனவே மிக காரம். ஓ இல்ல, ஓ உடனே எனக்கு குளிர் செய்கிறது. நன்றி. சரி, இப்போ நீங்கள் செய்ய வேண்டும். உதவ எப்போதும் நான் இருக்கிறேன். சரி சரி. சரி, ஆரம்பிக்கலாம். நீங்க என்ன செய்றீங்க? அதை நிறுத்து. நான் இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி, முதல் சாப்பிட்டு விட்டு பின்னர் என்னை பிடிச்சுக்கொள். ஓ ஆம், ரொம்ப சுவையா. எனக்கு எவ்வளவு பிடிக்குது. ஆனால் அவை மிகவும் சூடாகவும் உள்ளன. அதை உணராம விரைவாக சாப்பிடு. இந்தோ இது வருது, இது வருது. ஏ குளோயி, நான் கேக்குறேன், எதுவும் செய்யாதே. இல்ல செய். அவள் எதுவும் செய்யாதே என்றார். நீங்க நினைக்கிறீங்களா? ஐயா, அது அந்த நிகழ்வுக்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவளை எனது உதவி தேவையில்லை. நல்லா இருக்கேன் எண்ணுகிறேன். உண்மையா? இப்பேயாடா, நீ அதை முன்னகரே செய்ய வேண்டியது. நீ என்னை உதவுவதாக சொன்னாய். ஆனால் ஆயினும் நன்றி. ஆம், நான் மிகவும் நல்ல பெண், பெரிய உதவிக்காரி. ஓ எப்பிட்டி சிறிய ஹபா பபா பொதி. அது என்ன? ஆம், எனக்கு பொதுவான அளவு உள்ளது. அதை மிகவும் காதலிக்கிறேன். ஓ அது என்ன? ஆமாம், இது என் குழந்தை. அதை பாருங்கள், அவ்வளோ பெரிய பேக்கேஜ். ஓ ஆம், ஆனால் இங்கே மிகவும் சிறியதுதான். பாருங்க போவி, சாப்பிடு. சரி, பரவாயில்ல, என் மீது சிரிக்காதீங்க. அந்த சிறிய உருளையை பாருங்கள். அதை வெளியே எடுத்து மென்று சாப்பிடணும். ஒருவேளை நான் பக்கென்ற பெருமூச்சை ஊதி பார்க்கலாம். சிறியதை பாருங்கள், எனக்கு எதுவும் தெரியல. சரி, உங்களுக்கு ஒரு பெருத்தாக்கி கீனேஜ் தர்றேன், பாருங்க. ஆமாம், அது எனக்கு தெரிகிறது. ஆனால் அது மிகச் சிறியது. கிளாரியா, சரி, என் ஹப்பா பப்பாவை முயற்சித்து பார்க்கிறேன். என் வாயில் சுவையான செய்முறை. நான் ஒரு குமிழி ஊதப் போகிறேன். பார் மற்றும் கற்றுக்கொள். பார்த்தாயா? அது ஒரு குமிழி. ஆஹா. இல்லை இல்லை பெண்களே, இப்போது நான் எல்லாவற்றிலும் பெரிய பப்ளை உமிழப் போகிறேன். இந்த பல் குதிரை உருளுடன் நான் எதையும் செய்ய முடியும். ரொம்ப ருசியாகவும் இனிமையாகவும் இருக்குது. நான் என் பல் பொரியை காதலிக்கிறேன். சரி, இன்னும் கொஞ்சம். ஓ இது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்குது. சுவையின் வெடி. இன்னும் ஒரு துண்டை எடுக்கிறேன். மறுபடியும் ஒண்ணு. ஓ ரொம்ப நன்று. இத போல சுற்றுங்க. எனக்கு ஒரு சிறிய உருண்டை இருக்குது. ரொம்ப நன்று. மற்றும் இது இங்கே. இப்போ பாருங்கள், மற்றொன்று கற்றுக்கொள்ளுங்க பெண்களே. பெரிய பபுள். அது மிகவும் நீங்கள் நேர். பெரிய முதலில் நீ என்ன சமைக்க போகிறாய் என்பதை தேர்வு செய்வோம். ஓ, அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். அருமை, எனக்கு ஒரு கேக் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் அதை கையாள முடியும். எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தேவைப்படும். ஆனால் நீ என்ன கொண்டு வந்த? சாண்டா, எனக்கே தெரியவில்லை. இதை பற்றி யோசிக்க வேண்டும். ஓ, நான் யோசித்தேன்.
எனக்கு என் குள்ளங்களின் உதவி தேவை. ஓ, இங்கே இவங்க இருக்கிறாங்க. என்ன கேக்குக்காக என்னை கொண்டு வந்தீங்கள்? வாவ், இது மிகவும் சுவையான கிரீம். நன்றி. மேலும் ஸ்பான்ஸ் கேக், மேலும் வெள்ளை சாக்லேட் கூட. அதுவே எனக்கு தேவையானது. என் நம்பிக்கையான உதவியாளர்களுக்கு நன்றி. நார்த் போலில் சந்திப்போம். ஹோ ஹோ ஹோ. என்ன நீ இது முதல் முறையாக நான் குள்ளநரிகளை பார்க்கிறேன். சரி, சமையலை தொடர்வோம். பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோ பஃபை ஒரு கிண்ணத்தில் கலந்து விடுங்கள். ஒரே மாதிரியான கலவை கிடைக்க வேண்டும். எக்கை சேர்ப்போம். ஸ்பான் கேக்கின் மீது கிரீமை பிழிந்து பிறகு மற்றொரு ஸ்பான் கேக் அடுக்கை வைங்கள். இதை பல முறை மீண்டும் செய்ய வேண்டும். அருமை. இப்போது நாங்கள் எல்லாவற்றையும் கிரீமுடன் சமமாக்குகிறோம். வாவ், இது பச்சை கிறிஸ்துமஸ் மரமாக மாறிவிட்டது. ஆனால் நீங்கள் விவரங்களை சேர்க்க வேண்டும். கிரீமில் இருந்து அழகான பச்சை மலர்களை கேக்கின் முழுவதும் பிழிந்து விடுங்கள். சரியானது. இப்போது இது கிறிஸ்துமஸ் மரம் போலவே தெரிகிறது. சிவப்பு மற்றும் பச்சை ஸ்பிரிங்கிள்களை சேர்ப்போம். வாவ், இது அருமையாக இருக்கிறது. இது அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் மரம் போல தெரிகிறது. வெள்ளை சாக்லேட்ல இருந்து ஒரு நட்சத்திரத்தை நமது கிறிஸ்துமஸ் மரத்தின் மிக மேலே உருவாக்குகிறோம். மைலி, என் கேக் உனக்கு எப்படி இருக்குது? அது குளிர்ச்சியானது. சாண்டா, நீ நல்ல வேலை செய்தாய். நான் ஒரு பனி மனிதன் கேக் செய்ய முடிவு செய்தேன். பாருங்கள், நான் அதை ஏற்கனவே சேர்த்து விட்டேன். இப்போது பனி போல தேங்காய் சிப்ஸ்களை சேர்க்க போகிறேன். மூக்குக்கு பதிலாக ஒரு கேரட் கூட இருக்கும். சரி, இப்போது சாக்லேட் சாண்டாவை எடுத்துக்கொள்வோம். வாவ், இது என்னை போலவே இருக்கிறது. எல்லா பேக்கேஜிங்கையும் அகற்றிவிட்டு சாக்லேட்டை ருசிக்க வேண்டும். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. என்ன? இல்ல இல்ல இல்ல, இந்த சாக்லேட் இடத்துல நான் இருக்க விரும்பவில்லை. சாண்டா, நீ என்ன பேசுற? உனக்கு பயமா? இது உள்ளே M&M's தான். இது எனக்கு தேவையான அனைத்து விவரங்களையும் சேர்க்க உதவும். எப்படி அழகாக மாறி இருக்கிறது என்று நீயே பாரு. இப்போது சிறிய ஓரியோஸ் எடுப்போம். அவை என் பனி மனிதனின் கண்கள் ஆகும். தயார். இது மிகவும் அழகாக இருக்கிறது மைலி. நீ நல்ல வேலை செய்தாய். செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நான் அலங்காரங்களை சேர்க்க வேண்டும். ஷேக் செம்மறியாடாக உள்ளது. நாங்கள் மென்மையான மிட்டாய் மற்றும் இனிப்பு மிட்டாய் கம்பியால் ஒரு விழா உருவாக்குகிறோம். முடிந்தது. Bon appetit, Jess. வாவ், எல்லா கேக்குகளும் அருமையாக இருக்கின்றன. நான் எங்கு தொடங்க வேண்டும்? ஓ, சரி. இந்த பனி மனிதன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறான். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, ஆம், எனக்கு இது பிடிக்கும். இந்த மூக்கு எதனால் செய்யப்பட்டது? ஓ, இது உண்மையான கேரட்டா? எனக்கு காய்கறிகள் பிடிக்காது. நான் இதை இனி சாப்பிட மாட்டேன். இப்போது இந்த இனிப்பு பரிசை முயற்சிப்போம். வாவ், அது அருமையாக இருக்கிறது. உள்ளே சாக்லேட் கேக்குகள் உள்ளன. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த பரிசு பிடிக்கும். இது என்ன? ஓ, இது முழு கிறிஸ்துமஸ் மரம். எவ்வளவு குளிர். நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். மிகவும் சுவையா இருக்கிறது. கிறிஸ்துமஸ் மரம் நம்ப முடியாத அளவுக்கு சுவையா இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்ந்தெடுத்து விட்டேன். அது சாண்டா. ஓ ஓ ஓ, நன்றி ஜெஸ். நீ எப்போதும் நல்ல குழந்தைகளின் பட்டியலில் இருந்தாய். எனக்கு வாழ்த்துக்கள். அட, இந்த முறை என்ன சமைக்க முடியும்? சரி, நான் இதை தேர்ந்தெடுத்தேன். இந்த அஞ்சல் அட்டையில் என்ன இருக்கிறது? ஓ, கோகோவா. ஓ, எனக்கு இப்போதே அது தேவை. என்னிடமும் ஒரு யோசனை இருக்கிறது. உங்களுக்கு 2 பொருட்கள் மட்டுமே தேவை. பாலை மற்றும் சாக்லேட்டை பாத்திரத்தில் கலந்து கொள்ளுங்கள். அதை சூடாக்கி கலந்து கொள்ள வேண்டும். வேலை முடிந்து ஒரு கடினமான இரவுக்கு பிறகு என் மனைவி எனக்கு இந்த பானத்தை அடிக்கடி தயாரித்து தருவாள். அதை கண்ணாடியில் ஊற்றுங்கள். இது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்கள். நாம் கொஞ்சம் பனி கட்டிகள் சேர்க்க வேண்டும். நான் சில பனி துளிகள் செய்வேன். அதுதான். இப்போது அதை கண்ணாடியில் வைக்கிறோம். ஓ, இது மிகவும் குளிர்ந்திருக்கிறது. எனக்கு பிடிச்ச மாதிரி. ஓ மைலி, நீ என்ன கண்டுபிடிச்ச? மார்ஷ்மெல்லோஸ்.
மற்றும் பாக்கி குச்சிகளுக்கு நன்றி. இதிலிருந்து என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும். பனி மனிதன், இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் கோகோ தயாராக உள்ளது. சரி, எனக்கு சாக்லேட் பால் உள்ளது. அதை ஒரு கலக்கியில் ஊற்றி மால்டீசர்ஸ் மற்றும் கோகோவையும் உள்ளே சேர்க்கவும். இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்குவோம். பிளெண்டரை ஆன் செய்யலாம். இது மிகவும் சுவையான சாக்லேட் காக்டெயிலாக இருக்கும். அதை ஒரு கண்ணாடியில் ஊற்றுவோம். விப்பிங் கிரீமுடன் அலங்கரிக்கவும். மேலும் அதையும் சேர்த்து புத்தாண்டு இனிப்பு தூவல்களுடன் தூவவும். தயார். அட, மிகவும் அழகாக இருக்கிறது. ஏய், என் பால் எங்கே போனது? எனக்கு அது தேவைப்படும். இங்கே எனக்கு ஒரு நுடலா ஜாடி இருக்கிறது. அதில் மிகவும் குறைவாகவே உள்ளது. சாக்லேட் பாலை ஜாடியின் விளிம்பு வரை ஊற்றுங்கள். பாருங்கள், நான் ஒரு நகைச்சுவையான யோசனை கண்டுபிடித்தேன். நான் கிட்கேட்டை திரில் மீது வைத்தேன். கூல். சரியா? சிறப்பு. ஓ, சுவையா இருக்கு. எனக்கு கிட்கேட் பிடிக்கும். என் காக்டெயில் தயாராகினாரு. ஜெஸ், சீக்கிரம் சொல்லு, யார் வென்றார்கள்? வாவ், இதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இதை பரிசோதிப்போம். இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது நுடெல்லா கொண்ட ஜாரில் கோகோவாகும். விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் சுவை மக்காச்சோளமாக இருக்கிறது. சரி, வேறொன்றை முயற்சிப்போம். ஓ, இது மீண்டும் மார்ஷ்மெல்லோ மற்றும் கோகோவால் செய்யப்பட்ட ஒரு பனிமனிதன். அருமை, அதை நான் முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெல்லோ ஸ்னோமேன் ருசியாக இருக்கிறது. ஓ, ஆனால் இந்த கோகோ மிகவும் குளிர்ந்தது. இல்ல, எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, இது என்ன? இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் இதை சுவைக்கிறேன். ருசியாக இருக்கிறது. நான் செஃப் வென்றதாக முடிவு செய்தேன். ஆம், நான் வெல்வேன் என்று எனக்கு சந்தேகம் இல்லை. நன்றி ஜெஸ், நீ சிறப்பாக செய்தாய். கடைசி அஞ்சல் அட்டை மட்டுமே மீதமுள்ளது. இப்போது என்ன சமைக்க போகிறாய்? என்ன ஒரு சுவாரஸ்யம். ஓ ஆம், அதை நான் விரும்புகிறேன். நான் ஒரு கப் கேக் விரும்புகிறேன். விரைவில் தொடங்குங்கள். இது என் கையொப்ப உணவு. எல்லா பொருட்களையும் வாங்குவோம். முதலில் எனக்கு பாப் ராக்ஸ் தேவை. அவற்றை ஒரு சாஸ்பானில் கரைக்கலாம். எல்லா கிராமலும் திரவமாக மாறியதும் குச்சியை நீக்கலாம். இப்போது பலூனை ஊதுவோம். அது போதுமானது. அதை கிராமலில் மூழ்கவும். பின்னர் பந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிராமலில் மூடப்பட வேண்டும். சாண்டா, நீ எனக்கு உதவ முடியுமா? கண்டிப்பாக, பிரச்சனை இல்லை, நான் இதுல நிபுணன். நன்றி சாண்டா. நாங்கள் பந்தை அகற்றுகிறோம். அது கிராமேல் கோலமாக மாறியது. ஒரு சாக்லேட் கப் கேக் எடுத்து மேலே கொஞ்சம் கிரீமை பிழிந்து ஒரு இனிப்பு கிறிஸ்துமஸ் மரத்தை வைத்து அதை கிராமேல் பந்தால் மூடுகிறோம். அவளை பிரச்சனைக்கு ஸ்பிரிட் ஏதோ புரியாத பத்தாண்டு பந்து புத்தமச்சிஸ் ஸ்டிக் பாயிட்டு இதுதான் சூயா புரிகிஸ்டிஸ். ஓ வெய், இந்த கப் கேக் எங்க போகுது? எனக்கு ஒண்ணு வேணும். நீங்கள் மனதில் கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சமையல்காரர், நான் ஒரு அழகான அலங்காரத்தை உருவாக்கியுள்ளேன். கிறிஸ்துமஸ் காலத்தில் பெண் பொழுதுமன் ஏர்ஸ் இன்டிவேட்டட் ரூடால்ஃப் we're டாட்ஸ்க்கு பொண்ணரிச்சே. வாவ், இது ஒர்மேக் இருக்குது சாண்டா. இந்த வாஃபிள் கோனில் ஐஸ்கிரீம் பண்ண முடியுமா தயவு பண்ணி? வாவ், நான் இது போன்றதை ஒருபோதும் பார்த்ததில்லை. இது ஐஸ்கிரீமாக மாறிவிட்டது. ஓ நன்றி, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நாங்கள் இதை ஒரு கப் கேக்கில் வைத்தோம். நாம் காதுகள், மூக்கு, கண்கள் செய்கிறோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஜெஸ், முயற்சி செய்து பாரு. வாராய். கூரே கப் கேக்ஸ். அவை அனைத்தும் மிகவும் வித்தியாசமானவை. நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் பலூன் போல தெரிகிறது. ஓ அல்ல, என் நாக்கு கிராமலில் உறைந்து விட்டது. நான் இதை முயற்சிக்க விரும்பவில்லை. சரி, இத பற்றி என்ன? ஓ, இது ஒரு மானை போல தெரிகிறது. எதுவும் விசித்திரமில்லை, ஆனால் சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த சேர்க்கை பிடிக்கும். இது என்ன? ஓ, என்ன ஒரு அழகான கப் கேக் மற்றும் ஐஸ்கிரீம் மற்றும் கப் கேக் ஆகியவற்றின் சிறந்த சேர்க்கை. மிகவும் நல்லது. இதை யாராவது கண்டுபிடித்தவர் நிச்சயமாக வென்றார். இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. வெற்றி எனது. அவள் என் யோசனையை விரும்பினாள்.